புளிக்காய்ச்சலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன் பாருங்க. பெரிய இது ஆக்சுவலி லெமன் கூட சொல்ல முடியாது. குட்டி சாத்துக்குடி, அப்புறம் ஒரு குட்டி லெமன். இந்த அளவுக்கு பண்ணால் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ புளி எடுத்துட்டுருக்கேன். இந்த புளி வந்து நம்ம நல்லா வெந்நீரில் இல்லாமல் நார்மல் தண்ணியில் நனைச்சி ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1/2 an hour நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு ஒரு ஒரு 1/2 கப் சொல்லலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஆல்மோஸ்ட் 3/4 கப் வேர்க்கடலை. பிகாஸ் இது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வேர்க்கடலை இதில் போட்டானாக்கா. அதுக்கப்புறம் இது வந்து தாளிக்கரிச்சு யூஸ் பண்ணுற மிளகாவத்தல் ஒரு 5 மிளகாவத்தில் 1/2 கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் கல்லுப்பில் பண்ணினா இது வந்து டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாதாரண டேபிள் சால்ட்டோட கல்லுப்பில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே வந்து இது எடுத்துட்டுருக்கேன் மஞ்சள் தூள். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கப்பு கருவேப்பிலை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ளேவர் என்ஹான்சர் தான். அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து அப்புறம் வெல்லம் ஒரு சின்ன பீஸ் ஆப்ஷனல். இது வந்து தேவையானா நீங்கள் போட்டுக்கலாம். புளிப்பு அதிகமாகிடுதுன்னு நினச்சிங்கன்னா இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சின்ன பீஸ் வெல்லம். ஸோ இது வந்து பேசிக் பொருட்கள். இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பொடி போட போகிறோம். இது வந்து பைண்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பொடி. அந்த பொடிக்கு ஒரு 5 பொருள் வேணும். அந்த பொடி மட்டும் இல்லாமல் பெருங்காயம் வந்து நான் அந்த பொடியில் அரைக்கரிச்சியை தான் போட போகிறேன். இப்போ பாருங்க, ஒரு 7லேருந்து 8 எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நான் இவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் வேணும்னா இன்னும் ஜாஸ்தி கூட நீங்கள் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வந்து இவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் சும்மா பேருக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னுட்டு பைண்டிங்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாமே, இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கட்டி பெருங்காயம். இது வந்து கட்டி பெருங்காயம். இதுதான் நல்ல வாசனை கொடுக்கும் புளிக்காய்ச்சலுக்கு. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். தனியா பொடி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வெந்தயம். இது மூணு தான் மெயினாக நல்ல ஃப்ளேவர். ப்ளஸ் கருவேப்பிலை அதெல்லாம் தான் நல்ல புளிக்காய்ச்சலுக்கு நம்மளுக்கு அந்த வாசனையை கொடுக்கும். இது ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம். நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயத்தை வறுத்துன்றோம். வறுத்துண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை பொரிச்சுண்டு அதுக்கப்புறம் இது மூணுத்தையும் போட்டு வறுத்து இதை வந்து ஒரு பொடி மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுட்டுலாம். அதுக்கப்புறம் நான் வேற ப்ராசஸ் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்துடலாம். இப்போ வெந்தயம் பாருங்க நல்லா வெடிக்கணும். இதுதான் அதுக்கு கருகவும் கூடாது. ஒரு மாதிரி சிம் டு மீடியம்ல வச்சுட்டு பார்த்து பண்ணணும். கருகி உள்ள இல்லைன்னா வெளியே கருகிட்டு உள்ள வந்து ஒரு மாதிரி ராவாகவே இருக்கும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வெடிக்கணும். நல்லா வெந்தயம் வெடிக்கணும். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரணும். நல்ல வாசனை வரும் வெந்தயம். ஆச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை எடுத்துடுறேன். அடுத்தது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுண்டு அதில் வந்து பெருங்காயத்தை பொரிச்சுடலாம். இதுவும் சிம்ல வச்சு பண்ணணும். ஏன்னா அது சீக்கிரமா இதாயிரும், அப்புறம் கருகிற மாதிரி ஆயிரும். நல்லா கட்டி பெருங்காயத்தை திருப்பி திருப்பி போட்டு அழகா அமுக்கி பண்ணனா ஃபுல்லா பொரியும். அழகா சாஃப்ட் ஆயிரும் எண்ணெயில போட்டோன்னே. இது வந்து நான் சின்ன பொண்ணுங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். ஐம் சாரி, இது வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு. நானே இப்போதான் எங்கள் மாமியார் கிட்டேருந்து கற்றுண்டது. இந்த ரெசிபி வந்து எங்கள் அப்பாவோடது ப்ளஸ் எங்கள் மாமியாரோடது கலவை. அதுதான் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இது என்னோட ஒரிஜினல் ரெசிபி கிடையாது. எங்கள் மாமியார் கிட்டேருந்து கற்றுண்டதும். இந்த பைண்டிங் வந்து எங்கள் மாமியார் போடுவாங்க. எங்கள் அப்பா வீட்டிலலாம் அவள் எல்லாம் கோவிலில் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், ஆக்சுவலி பயங்கர ப்ரொஃபஷனல்ஸு. அவங்க வந்து இப்போ அதை பைண்டிங் ஒன்றும் போட மாட்டாங்க. வெறும் பருப்புகள் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்து எங்கள் மாமியார் பைண்டிங்க்கு அந்த தனியா போடுறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் அவங்க போடுவாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ எங்கள் வீட்டில் இப்படி ஓடின்னு இருக்கு. ஸோ இது எங்காத்து ரெசிபி. இதுதான் ஆத்தென்டிக் ரெசிபிலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டில் எப்படி வேணால் பண்ணுவாங்க. கருப்பு புளி கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் புளி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது எங்காத்து ரெசிபி. ஆச்சு, இப்படி பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதையும் எடுத்து வச்சுடலாம்.
நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் அழகாக வரணும். அமுக்கி அமுக்கி பொரிச்சோன்னா அழகாக உள்ள வரைக்கும் பொரியும், கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த மிளகா வத்தல் வந்து பொரிச்சுட்டுலாம் நம்ம, அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். மிளகா வத்தல் நல்லா பொரியச்சு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிட்டு ஒரு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் பொரிச்சுட்டுலாம். மிளகா வத்தல் உங்களோட வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ பார்த்துக்கோங்க. பிகாஸ் எங்கள் ஆற்றுல ரொம்ப கம்மி காரம், ஸ்வீட்டாக தான் எல்லாமே, எல்லாத்துலேயும் வெள்ளத்தை போட்டு தான் பண்ணுறது. அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மிளகா வத்தல் உப்பெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபி ஆகிட்டு லைட்டாக கலர் மாறும், மாறச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ வேணா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துடுறேன்னா, கொஞ்சம் எண்ணெய் குறைக்கிறேன், இவ்வளோ பருப்புகளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ எண்ணெயை குறைச்சிட்டேன். இதில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, அந்த பருப்பு வந்து உளுத்தம்பருப்பு தான் மெயின் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ரெட் கலர் லைட் ரெட்டிஷ் ஆனும். அப்புறம் தனியா கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபி ஆகிக்கும், லைட்டாக உப்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துனா இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி ஆயில் ஹீட்டாக இருக்கிறதுனால சிம்லேயே வச்சு பண்ணலாம். ஆச்சு, இந்த ஸ்டேஜில் பாருங்கள் உளுத்தம்பருப்பு ரெட்டிஷ் ஆகிட்டு, கடலைப்பருப்பு ஆல்ரெடி எல்லோயிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு எடுத்துடலாம். ஆச்சு, இப்போ வறுக்கிற திங்ஸ்லாம் ரெடி. இப்போ அரைச்சிடலாம். அதை நம்ம ஒரு ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். எப்படி நைஸாக பொடி பண்ணிக்கணும். நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து புளி தண்ணியை நல்லா அப்படி கையால் கரைச்சின்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீவ் மாதிரி ஜல்லடை மாதிரி வச்சுட்டு அதில் நல்லா ஒரு அந்த தோல் எல்லாம் வராதபடிக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு திக்கா, இவ்வளோ தண்ணி கூட ஆக்சுவலி ஜாஸ்தி, பட் பார்ப்போம், இதுக்கு மேலே தண்ணி விடாமல் பார்த்துக்கலாம். நல்லா கரைச்சி, ஏன்னா எவ்வளோ கம்மி தண்ணி விட்டா அவ்வளோ சீக்கிரமாக புளிக்காய்ச்சல் ஆயிடும். இல்லைன்னா கொதிச்சு 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 அந்த தண்ணி வந்து வத்தி 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 ஆகிறதுக்கு டைம் ஆகும், கேஸும் வேஸ்ட்டு. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். கையால் நல்லா கரைச்சி திக்கான பேஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி ஜலிச்சுண்டு அதில் இது நார் தோலெல்லாம் வராதபடிக்கு பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அது பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்படி பாருங்க, நல்லா கரைச்சு நம்ம இதில் இப்படி தேய்ச்சிட்டு இருந்தோம்னாக்கா அடியிலேருந்து உங்களுக்கு வந்து நல்லா திக்கான பல்ப்பு கிடைக்கும். இதை இப்படி அமுக்கணும், அமுக்கி அமுக்கி பண்ணால் அடியில் உங்களுக்கு அந்த பல்ப்பு ஃபில்டர் ஆகிட்டே வரும். இது குட்டி கேர்ள்ஸ்க்கு சொல்லித்தரேன்னா, என்னோட பொண்களுக்கும் சேர்த்து ஃப்யூச்சரில் என்னோட பொண்ணு வந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு. பெரியவாளுக்கெல்லாம் தெரியும், ஸோ மன்னிச்சுக்கோங்க. அதாவது இன்னும் அதில் நிறைய பல்ப் இருக்கு அந்த புளியில். அடியிலேருந்து இப்படி வழிச்சிடணும், இந்த நிறைய வருது பாருங்க. இது வந்து திக்கான பல்ப்பு பாருங்க, திக், முடிஞ்ச அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும். திருப்பி நல்லா இப்படி கையால் நான் இதை அமுக்கி அமுக்கி நல்லா கரைச்சிட்டு திருப்பி ஒரு தடவை ஃபில்டர், ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போகிறோம், அதுக்கு மேலே தண்ணியோட தேவையில்லை. இந்த புளியை வந்து நீங்கள் திருப்பி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த புளியை நீங்கள் வச்சுட்டு கண்டிப்பாக அடுத்த நாள் சாம்பார் ரசத்துக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் அதில் இன்னும் கூட புளிப்பு இருக்கும். பட் நம்ம நிறைய தண்ணி விட வேண்டாம்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திக்கிறோம். இன்னும் கூட புளிப்பு இருக்கும். ஸோ அடுத்த நாளுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஆச்சு. இதில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது புளிப்பு. இப்போ திருப்பி தண்ணி விட்டால் இன்னும் தண்ணி ஆயிருங்கிறதுனால இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போது புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த திக்காக இருக்குது பாருங்கள். ஓகே,
இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பொடி ரெடி, புளி தண்ணி ரெடி. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்டி ஹாட்டாக எடுத்து நம்ம வந்து அந்த எடுத்தோம்ல அந்த ஆயில் ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நல்லெண்ணெய். ஓகே, இப்போ வந்து இது ஹாட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலை போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் எல்லாத்தோடையும் பெரிய நட் நம்மள்ட்ட. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் மீடியம் வச்சுக்கலாம் அடுப்பு. அதுக்கப்புறம் உளுந்து, முழு உளுந்து இல்லை உடச்சி உளுந்து, உங்கள் இஷ்டம் எது கிடைக்கிறதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா செவக்கணும். இந்த பருப்புகள்லாம் நல்லா ரெட் கலர்ல ஆனும். அப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் டார்க் ஆனும். இதில் நான் இப்பயே வந்து மிளகாத்தல் போடல, ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் பருப்புகள்ங்கிறதுனால அந்த டயத்துக்குள்ள மிளகாத்தல் கருகிரும். ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு கழிச்சு போடலாம். இது வந்து நிறைய எண்ணெய் நினச்சிக்காதீங்க. இது வந்து எண்ணெய் நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணோடனே எண்ணெய் வந்து மேலே வரும் இல்லையா, அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி யூஸ் ஆகும். நீங்கள் வெளியவும் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம், நல்லாவே ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிருந்தாலும் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கச்சு நம்ம அப்புறம் சாதத்தில் கலக்கரிச்சு நம்ம அந்த எண்ணெயை கூட யூஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். இல்லைன்னா அந்த எண்ணெயை நீங்கள் விட்டுட்டு வெறும் இப்போ அந்த இது மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கூட அது வந்து இன்னும் ப்ரிசர்வேட்டிவாக அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிளகாத்தல் போட்டுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு அந்த புளிப்பு இறங்கி மிளகாத்தல் அதில் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாளிக்கிறதுலையும் குண்டு மிளகா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குண்டு மிளகா போட்டுச்சு. உருண்டை மிளகா பாருங்க, நல்ல ரெட்டிஷ் ஆயிடுச்சு பாருங்க. மிளகாத்தலும் டார்க்குன்னு ஆறுது. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கருவேப்பிலை நான் முழுசாவே போடுறேன். ஏன்னா இது வந்து சின்னதா நம்ம கட் பண்ணி போட்டோம்னா காணாம போயிடும். அது நம்ம சாதத்துல கலக்கரிச்சு கொஞ்சமாவது கருவேப்பிலோடது தெரிஞ்சா நல்லா இருக்கும். நான் உடச்சி போடலை, அதனால உடச்சி போட்டோன்னா அப்படியே காணாம போயிடும், கரைஞ்சிரும் அந்த புளியில, அப்படியே ஒண்ணுமே தெரியாம இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாவே போடுறேன். இது பாருங்க, எல்லாமே டார்க்கன் ஆயிடுத்து, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்பதான் நம்மளுக்கு சாதத்துல கலக்கரிச்சு அந்த கலர் வரும். அதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி பார்த்து மொள்ள விடணும், ஏன்னா ஸ்ப்ளட்டர் ஆகும் ரொம்பவே. இப்போ வந்து நீங்க கொஞ்சம் ஹை ஆக்கிக்கலாம் அடுப்பை. இந்த புளிக்காய்ச்சல் பண்றச்சு கொஞ்சம் அடுப்பு கிளீனிங் வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும், ஏன்னா அது எல்லா இடத்துலையும் தெரிக்குங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம மீடியம், ஹை டு மீடியம்ல வச்சு நம்ம இதை வந்து கலரிக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இது பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க அடுப்பு ரொம்ப ஸ்ப்ளட்டரா இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அடுப்பை கூட. நல்லா கொதிக்கட்டும், கொஞ்ச நாள் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ தண்ணி நீங்க விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு டைம் ஆகும். இந்த பயங்கரமா வீடெல்லாம் பயங்கரமா கம கம கமன்னு இருக்கும் இந்த டயத்துல. ஸோ இன்னும் இருக்கு கொஞ்சம் ப்ராசஸ். ஆனால் விட்டுட்டு போயிடக்கூடாது, அடியில் ஒட்டிண்டு இதாயிரும், அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த எண்ணெய், இந்த புளி தண்ணியோட தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா குக்காயி புளி தண்ணி அது ஆற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லை அதுக்கப்புறம் எண்ணெய் அடியில போயிட்டு அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். பட் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து கலரிங் தான் இருக்கணும். ஓகே, இது பாருங்க, இதுவே இப்பயே நல்ல எண்ணெய் வெளியே வருது, நல்ல திக்காயிண்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் திக்கான பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பண்ணியிருக்கிற பொடி போட்டுடலாம். இதுதான் காரப்பொடி, இப்பதான் நம்ம போடுறோம். இது வரைக்கும் நம்ம காரம் போடல.
போட்டு இன்னும் கொஞ்ச நாளே நம்ம கொதிக்க விடலாம். எண்ணெய் எல்லாம் பாருங்க நம்ம எவ்வளோ ஊட்டின மாதிரி இருந்தது, இப்போ பாருங்க காணாமல் போயிடுது. அந்த பொடி போட்டோம்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டதுனால அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அந்த எண்ணெய் வந்து திருப்பி இப்போ காணாமல் போயிட்டு இப்போ திரும்பியும் வந்து அந்த எண்ணெய் பிரியணும். சைட்ல எல்லாம் பாருங்க அப்படி எண்ணெய் பிரிஞ்சுன்னு வருது. அந்த எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம இன்னொரு சிம்ல வச்சு நம்ம ஸ்லோவா கலரணும். பருப்புகள் போட்டதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த நல்ல எண்ணெய் வெளியே வர வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டிருக்கேன். அதனால உங்க பெரியவாளுக்கு தெரியும் எப்படி உப்பு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும்னா, புளிப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேணா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் வெளியே வரணும். அவ்வளவுதான். இனிமே கடைசியா தேவைப்பட்டா வெல்லத்தை சேர்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு இதுதான் எல்லா பொருளும் நம்ம போட்டாச்சு. லாஸ்ட் வெல்லம் தான் பாக்கி. ஸோ அது நம்ம வந்து கொஞ்ச நாள் எண்ணெய் நல்லா வெளியே வரட்டும். அது வரைக்கும் நம்ம அது சிம்ல வச்சு குக் பண்ணலாம். எண்ணெய் நல்லா வெளியே வரட்டும். எங்க அப்பாவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, எங்க வீட்டுல அந்த ஸ்டைல்ல கோவில்ல பண்றச்சே வந்து அந்த பருப்புகள் தனியா இருக்காது. வறுத்து அரைக்கிறோம் இல்லையா, அதுல வந்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா அது மூணும் இருக்காது. பட் வெந்தயம், அப்புறம் வெந்தயத்தை வறுத்து தனியா பொடிச்சு போடுவாங்க. அப்புறம் பெருங்காயத்தை தனியா பொரிச்சு போடுவாங்க. மிளகாவத்துல தனியா பொரிச்சு கல்லுப்பு அதுல போட்டு ரெண்டுத்தையும் கையால கரைப்பாங்க. நம்ம மிக்சியில அரைச்சோம் இல்லையா, இதெல்லாம் வந்து முன்னாடி காலத்துல அம்மி தானே, அம்மியில வந்து அந்த வெந்தயத்தை வந்து இதுல அரைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மிளகாவத்தல் வந்து பொரிச்ச மிளகாவத்தல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்ல, அதை வந்து கல்லுப்போட அதோட சேர்த்து போட்டு நல்லா கையால நல்லா நொறுக்கி க்ரஷ் பண்ணி அதை வந்து அந்த புளி தண்ணி வெந்ததுக்கு அப்புறம் அதுல போடுறது. ஸோ அது பருப்புகள் இருக்காது அவளோட ரெசிபியில. ஸோ அவளோட ரெசிபி டிஃப்ரெண்ட். ஸோ எங்க மாமியார் வீட்டுல வந்து அதை போடுவாங்க, தனியா பொடி எல்லாம் போடுவாங்க. ஸோ அது இங்க பிடிச்சிருந்ததுங்கிறதுனால அதை நான் சேர்த்துட்டேன். பாருங்க எண்ணெய் நல்லா வெளியே வருது. ஆல்மோஸ்ட் டன். எண்ணெய் பாருங்க நல்லா வெளியே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இது அவ்வளவுதான். இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம இறக்கிடலாம். டார்க் கலர் வந்துட்டு பாருங்க அழகா. இன்னும் நல்ல மஞ்சப்பொடியோட மஞ்சளும் புளியோட அந்த டார்க் கலர் வந்துட்டு. நான் வெல்லமும் சேர்த்துட்டேன். ஆச்சு. வெல்லத்தை சேர்த்து அது கரையிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் தான், அவ்வளவுதான். அதோட ஆயிடுச்சு. இது வந்து அந்த பொடி வந்து கொஞ்சம் இப்போ இது வந்து டிஃப்ரெண்டா அந்த பொடி பண்றோம் இல்லையா, அதுல மொத்தமும் போடாம அவங்க வந்து தனியா பொடி, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தனியா வச்சுட்டு அப்புறமா சாதத்துல தூவுறாங்க. பட் இந்த காலத்துல அதெல்லாம் பண்ணறதுக்கு நம்மளுக்கு அந்த அவசரமா குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பறிச்சு நம்ம அந்த பொடி எல்லாத்தையும் போட்டுண்டு ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். என்னோட ஃபீலிங் என்னன்னா, அந்த பொடியை போட்டானா என்னமோ கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தோணும் ரைஸ். அதனால ஒரேடியா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு நல்லா உதிரியா சாதத்தை வடிச்சு அதை வந்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுட்டு ஒரு லைட்டா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு லைட்டா கையால இப்படி பரப்பினோம்னா அந்த ரைஸ் கர்னல்ஸ் எல்லாம் செப்பரேட்டா அழகா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த புளிக்காய்ச்சல் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எவ்வளோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொடி புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டும் சாதமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அது அவ்வளவுதான். அதோட வேலை முடிஞ்சது. அப்புறம் அந்த பொடியை போடுறது, இல்லைன்னா கொஞ்சம் பேர் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா அப்பதான் பொரிச்சு எல்லாம் போடுவாங்க. அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா இந்த காலத்துலாம் தெரியல. ஸோ என்னோட குவிக் ஃபிக்ஸ் இதுதான். புளிக்காய்ச்சல் பேஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிறது, சாதம் நல்லா உதிரியா வடிச்சு முதலே பிளேட்ல போட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஆறின அப்புறம் நல்லெண்ணெய் விட்டு பேஸ்ட் போட்டு கலந்து அவ்வளவுதான். உப்பு தேவைப்பட்டேன்னா அந்த டயத்துல டிபெண்ட். குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஸ்பைசியா பண்ண வேண்டாம்னா அப்போ தேவைப்பட்டா கொஞ்சம் பேஸ்ட் கம்மி பண்ணி உப்பு லைட்டா போட்டுன்னு சேர்த்து பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அதோட சேர்த்து ஒரு பொரியலோ இல்லைன்னா உங்க இஷ்டம், உங்க வீட்டுல என்ன பிடிக்குமோ இது பத்தல், வடா இல்லைன்னா சிப்ஸ் ஏதாவது கொடுத்து விட்டா ஆயிடுத்து அன்னைக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதோட முடிஞ்சது. இது வந்து சட்டியிலேருந்து நீங்க எடுத்துருங்க, இல்லைன்னா அடியிலெல்லாம் முருகிரும். அது கொஞ்சம் என்ன கேட்டா இப்பயே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டுலாம். இது வந்து வெளியே வச்சா கூட இருக்கும், பிகாஸ் எண்ணெய் நிறைய ஊத்துறதுனால. இல்லைன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 months வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷுர் யூ லைக் இட். இது எங்க வீட்டு ரெசிபி. எல்லாருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.